ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாம் என்று அறிவிக்கப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் முதலாவதாக விடுத்த பெயர் பட்டியலில் ரங்கன ஹேராத் இடம்பெற்றிருக்கவில்லை. எனினும் பின்னர் விடுக்கப்பட்ட அறிக்கையில் ரங்கன ஹேராத் குழாமில் சேர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் விடுத்த அறிக்கையின் பிரகாரம் திலகரட்ன டில்ஷான் தலைமையிலான இலங்கை அணியின் உபத்தலைவர் பின்னர் அறிவிக்கப்பட உள்ளார். இளம் வீரர்களான சிகுகே பிரசன்ன, சமிந்த எராங்க ஆகியோருக்கு இலங்கை குழாமில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. குமார் சங்கக்கார, மஹில ஜாவதன, திலான் சமரவீர, பிரசன்ன ஜாவதன, ஆஞ்சலோ மேத்யூஸ், தரங்க பர்ணவிதான, சுராஜ் ரந்தீவ், சுராங்க லக்மால், சானக வெலகெதிர, தம்மிக பிரசாத், லஹிரு திரிமான, அஜந்த மெண்டிஸ் ஆகியோர் குழாமில் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இடம் பிடித்த தில்ஹார பெர்னாண்டோ, ஜீவன் மெண்டிஸ், நுவான் பிரதீப், திசர பெரேரா, தினேஷ் சந்திமால், கௌஷால் சில்வா மற்றும் பர்வீஸ் மஹ்ரூப் ஆகியோருக்கு இம்முறை குழாமில் வாய்ப்பளிக்கப்படவில்லை. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் 31ஆம் தேதி காலி சர்வதேச மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். 23 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவு பெற்றன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக கொழும்பு மாநகர சபையின் வேட்புமனுவை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேம்சந்த் தாக்கல் செய்தார். வலுவாக இருக்கும் போதுதான் வெற்றி பெற முடியும் என கூறி அனைவரும் அணிதிரள்வார்கள். அதனால் கொழும்பு மாநகர சபைக்கு எமது குழுவை அறிவிக்கும் போது ஐக்கிய தேசிய கட்சி அச்சமடைந்துள்ளது என்பது தெளிவாகிறது. இதன்போது கொழும்பு மாநகர சபையின் மேயர் வேட்பாளர் மிலிந்த மொரகொடவும் கலந்து கொண்டிருந்தார். இந்த நகரத்திற்காகவே நான் தேர்தலில் போட்டியிடுகின்றேன் என்பது எனது கருத்தாக உள்ளது. அதாவது இந்த நகரில் அனைத்து இனத்தவர்களும், அனைத்து கட்சிகளும், அனைத்து சமூக பின்னணிகளும், அனைத்து சமயங்களும் உள்ளடங்குகின்றன. அதனால் அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து பிரஜைகளுக்காகவும் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றேன். ජනතාව වෙනුවෙන් හැම පුරවැසිය වෙනුවෙන්ම පෙනී සිටින දර්ශනයක් තමයි මම ඉදිරිපත් කරන්න හදන්නේ. கொழும்பு மாநகர முன்னாள் பிரதி மேயர் அசாத் சாலி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் கொழும்பு மாநகர சபைக்காக போட்டியிடுகிறார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க கொழும்பு மாநகர சபை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கொழும்பு மாநகர சபை தேர்தல் எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஏனென்றால் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் மக்களுக்கான சேவையை வழங்குவதற்கு உரிய வேலை திட்டம் ஒன்று இருக்கவில்லை. தேர்தலின் மூலம் தெரிவாகிய பிரதிநிதிகளை பலவந்தமாக நிராகரித்து அரசாங்கத்தின் ஆட்சியே இந்த கொழும்பு மாநகரில் காணப்பட்டது. அதனால் ஜனநாயக ரீதியான ஆட்சி ஒன்றை உருவாக்க கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களை உறுதி செய்வதற்காகவே ஐக்கிய தேசிய கட்சி இந்த மாநகர சபை தேர்தலில் போட்டியிடுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர மேயர் வேட்பாளர் AJM முசாமில் இதன் போது கலந்து கொண்டிருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் கேந்திரமாக காணப்படும் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை இந்த முறை ஐக்கிய தேசிய கட்சி கைப்பற்றும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் நாங்கள் சிறந்த குழு ஒன்றை முன்வைத்துள்ளோம். இந்த கொழும்பு நகரம் கடந்த 8 வருடங்களாக எங்களிடம் இருக்கவில்லை. இந்த கொழும்பு நகரிற்குள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை மக்கள் அறிவார்கள். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.